வெல்கம் டு கவி டெக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ X3 ஓட அன்பாக்சிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் இவன் 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறான்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த போன் வாங்கும் போதே காஸ்ட் வைஸும் இதோட ஸ்பெசிபிகேஷன் வைஸும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபியூச்சர்ல போன் வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அன்பாக்சிங்கை பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதோட டீடைல் ரிவ்யூ நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு டீடைல் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவோட கடைசியில் இந்த போன்ல எடுத்திருந்த போட்டோஸும் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தும் நீங்க இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் போட்டோ வைஸ் எப்படி இருக்கு, போட்டோகிராஃபில எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் வாங்கியிருக்கேன் இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,749 rupees அமேசான் ஆன்லைனில் பிக் பில்லியன் சேலில் வாங்கியிருந்தேன். நார்மலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 கிட்ட வருது. இப்போ நம்ம இந்த மொபைலோட அன்பாக்சிங்கை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டு தான். அதை தான் நம்ம பாக்ஸ் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டி ஃப்ளோ 120 Hzன்னு சொல்லிட்டு. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மொபைலில் அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பார்த்தோம்னா ஒரு அழகான ஃப்ளிப் கேஸ் இருக்குது கார்ட்டூனில். அந்த எல்லோ கலர் ஃப்ளிப் கேஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது நமக்கு சிம் எஜெக்ஷன் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் தேவை இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், யாருக்கும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து தனியாக உரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு அழகான டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் இருக்கு. இந்த கேஸ் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு. இந்த கேஸை பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நல்லா இருக்கு. இந்த கேஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஃபீட்பேக் தான். கேஸ் கேமராவை ஃபுல்லாக கவர் பண்ணுறதில்ல. கேமராக்கு ஈக்குவலாக ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் இதோட ஃபீட்பேக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி கேஸ் நல்லா க்யூட்டாக தான் இருக்கு. இப்போது நம்ம இந்த பாக்ஸில் இருக்க நம்ம போக்கோ X3 நம்ம வெளியில் எடுக்கிறோம். இப்போ நம்ம அழகான போக்கோ X3 கவர்க்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷைனியாக இருக்குது. போக்கோன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக எழுதியிருக்காங்க. போக்கோ X2ல ஐ திங்க் ரொம்ப சின்னதாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ போக்கோவில் நம்ம நல்லா பெருசாக போக்கோன்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பார்க்கவே இவ்வளோ ஷைனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. இதோட கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டயக்னலாக இருக்குது. மற்ற ஃபோனில் வெர்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஹரிசாண்டலாக கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் டயக்னலாக நல்லா கம்பேக்டிபிளாக செட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 கலர் வேரியண்ட் வருது. ஒன்று ஷேடர் கிரே, இன்னொன்று கோபால் ப்ளூ. இதில் ஷேடர் கிரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஷேடர் கிரே கொஞ்சம் ஃபார்மலாகவும் இருக்குது. கோபால் ப்ளூ கொஞ்சம் லேடிஸ் வாங்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். பட் ஜென்ஸுக்கு ஐ திங்க் அஃபிஷியல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஷேடர் கிரே நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். ஃபோன் கொஞ்சம் வெயிட் அதிகம்தான், பட் ஐ திங்க் வெயிட்டுக்கு ஏற்ற ஒர்த்தும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொபைலோட மெயின் ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 732G. இது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிட்டு வர ப்ராசஸர். 730 கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகம். இது Arduino 618 பேஸ்டில் ஒர்க் ஆகுது. ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, லைட்டாக மைனர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டாவதாக பார்த்தோம்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே தான். இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6.67 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் அமோல் டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக இதோட ரிஃப்ரெஷ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்க்ரீன் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதோட டச் சாம்பிளிங் ரேட்டு தான். 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸோ நம்ம டச்சோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா ஹெவியாக இருக்கும்.
அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் இதோட கேமரா குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நான் இதோட இமேஜஸ் வந்துட்டு நான் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்க டிபியூ கேஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிபியூ கேஸ் வந்துட்டு அந்தளவு கேமராவை ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் வேறு நல்ல டிபியூ கேஸாக போட்டுக்கிறது நல்லது. பாக்ஸ் கூட வேறு என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா USB-C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜரில் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா 0 to 62% வந்துட்டு ½ an hour ஆகிடும், மீதி உள்ள ½ an hour வந்துட்டு 100% ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் அதை விட நல்லா ஸ்பீடாகவே சார்ஜ் ஆகிடுது. ஐ திங்க் 50 minutesல ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இப்போது மற்ற அக்சசரிஸ்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது, மொபைலை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பவர் ஆஃப் பட்டனும் ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரே பட்டனாக கொடுத்துருக்காங்க. மொபைலை பவர் ஆன் பண்ணி இப்போ மற்ற செட்டிங்லாம் எப்படி இனிஷியல் செட்டிங் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இனிஷியலாக பவர் ஆன் பண்ணோடனே பார்த்தோம்னா நமக்கு MIUI 12 இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு செட்டிங்காக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலெக்ஷன் கேட்குது. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிப்போம். நமக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெட்வொர்க் செலெக்ஷன் கேட்போம். அதாவது அவைலபிள் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ண சொல்லுவோம். நம்மள்ட்ட ஏதாவது வைஃபை நெட்வொர்க் இருந்தால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து பார்த்துட்டு இல்லை படிக்கலனாலும் பரவாயில்ல, கன்ஃபார்ம் கொடுத்து தான் ஆகணும். அதை அக்செப்ட் பண்ணினா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ப்ரைவசி நோட்டீஸ் வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கலாம். இப்போ சிம் கார்டு இன்சர்ட் பண்ண சொல்லுது. என்கிட்ட இப்போ சிம் இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு கூகுள் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீசஸில் தேவையில்லாத சர்வீசஸ் வந்துட்டு அன்செக் பண்ணிவிடுங்க. அது நமக்கு தேவையில்லைன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சர்வீசஸ்லாம் அன்செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்வேர்டு இல்லை ஏதாவது செட் பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் என்னென்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு மற்றதை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான தீம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செட்டப் கம்ப்ளீஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த மொபைலில் கேமரா குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. அதுக்கு சாம்பிளாக இதில் எடுத்த ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே சமயத்தில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் டியூட்டோரியல் வீடியோ எதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X3யோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இந்த ஃபோனை முழுமையாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸை பார்த்து நீங்களே இதோட குவாலிட்டியை தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.